மண்ணா போற்றி கண்ணாறுமுதக் கடலே போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சம்பளம் சம்பளம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் முனை வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, சிவனையச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். இன்றைய நாளில் நம்முடைய அமர்நாத்தினுடைய பெரிய புராணம்தான் வகுப்பிலே நடக்க வேண்டும். அவர் தேர்விலே இருப்பதாலே இந்த வகுப்பிலே அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அந்த சனிக்கிழமையை பயன்படுத்த வேண்டும் என்று ஐயா அவர்கள், எனக்கும் கொஞ்சம் ஓய்வு இருந்ததாலே நாம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திருமந்திரத்தை நாம் படிக்கணும். காரணம் 3000 பாட்டில் இன்னும் 1000மே நாம் வரல, இன்னும் 2 பங்கு இருக்குது. அதனால் விரைந்து நாம் அதை படிக்கணும். சில இடங்களில் சிக்கலாக இருக்கும், மற்றபடி வேகமாக போய்விடலாம். பின்னால் நமக்கு 7, 8, 9 தந்திரங்கள்லாம் மிக முக்கியமான விஷயங்களை அவர் சொல்லுகிறார். அதனால் அதில் நாம் ஆழ்ந்து படிக்க வேண்டிய சூழ்நிலையினாலே நம்முடைய ஞானமையா அவர்கள் எப்பொழுதெல்லாம் திருமந்திரத்தை நாம் நடத்த முடியுமோ அப்பொழுதெல்லாம் நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார். பெருமானுடைய திருவருடும் குருவருடும் கூப்பிட்டு நாம் அதை சிந்தித்து வருகின்றோம். 4ஆம் தந்திரத்தில் திரு அம்பலச் சக்கரம் என்று சக்கரங்களை பற்றி நாம் நிறைய முதலே சொல்லிட்டார். அதுக்கு பின்னாலே அந்த 5 எழுத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்கிறார். மூலமந்திரமாக இருக்கின்ற 5 எழுத்தை சக்கரமாக வைத்து, சக்கரத்தில் எத்தனையோ மந்திரங்களை சொல்லலாம். அதில் நம்முடைய மந்திரங்கள்லையும் பல மந்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு சமயத்திற்கும் கிரியா மந்திரங்கள், அர்ச்சனா மந்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. சைவத்திலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபூஜைக்கு என்று சொல்லுகிற பொழுது பெருமானை ஆவாகனம் செய்வதிலிருந்து பூஜை பெட்டகத்திலே நாம் மீண்டும் ஒடுக்குகின்ற வரையில் நமக்கு முத்திரைகளோடு மந்திரங்கள் நமக்கு இருக்கிறது. சிவபூஜையை முறையாக நாம் செய்ய வேண்டுமென்றால் குறைந்தது 3 மணி நேரமாக ஆகும். நமக்கு குறைந்தது நான் சொல்கிறேன், அப்படி ஆகும். அந்த அளவிற்கு நமக்கு இந்த பரபரப்பான சூழ்நிலை ஓய்வு இல்லை. என்னுடைய தந்தையார் சொல்லியிருக்கிறாங்க, இப்பொழுது தினத்தந்தி அலுவலகம் இருக்கு இல்லையா சென்னையில், அங்கே ஒரு பெரியவர் இருந்தாராம். அந்த பெரியவருக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசை. சிவபூஜையில் அவருக்கு ஆசை வந்திருக்குது. அப்படி முறையாக ஒரு குருவை அந்த காலத்தில் அணுகிய பொழுது அவர் சொன்னாராம், நான் தீட்சை கொடுத்து நாங்கள் பூஜை செய்யலாம், அது குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரம் ஆகுமே, உங்களால் முடியுமா? அவர் பணிக்கு போகிற, ஏதோ வேலைக்கு போகிறவர், வேலைக்கு போகிறோம், நீங்கள் காலையில் போகிறீங்க, அவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுமா என்று கேட்ட பொழுது வேலையை விட்டுடுறேன்னாராம். சொல்லியிருக்காங்க, அப்பா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அவருக்கு வசதி கூட கிடையாது, வசதி இருந்தால் கூட பரவாயில்ல, வேலையை விட்டால் வேலைக்கு போகிறார் இல்லையா, அதனால் அவருக்கு மிடில் கிளாஸ் பீப்புளாக தான் இருக்கணும், வேலையை விட்டுடுறேன்னாராம். அவர் ஏதோ சும்மா சொல்கிறாருன்னு நினச்சிட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வேலையை விட்டுட்டாராம். விட்டுட்டு தான் பூஜை செய்தாராம். அப்பா சொல்லும்போது கண்கலங்குவாங்க. அவருக்கு பின்னால் கஷ்டம் இருந்தது, வேலை இல்லாமல் வறுமையெல்லாம் இருந்தார். அதை பற்றி கவலைப்படாமல் பூசை தான் செய்தாரா. எனவே அவருக்கு மறுபிறப்பு இருந்திருக்காது என்று அப்பா சொல்லுவாங்க, கண்கலங்கி சொல்லுவாங்க. இந்த 2 ரோடு இருக்கு, அந்த பக்கம்தான் வீடு அவர் இருந்தது. ஒரு முறை அந்த பக்கம் நாங்கள் போன பொழுது அப்பா சொன்னாங்க, கொஞ்சம் நடந்து போய் பார்க்கணும், அந்த வீட்டை பார்க்கணும். நாங்கள் வீடெல்லாம் இப்போ மாறி போயிருந்தது, அந்த இடத்தையாவது பார்க்கணும், அவர் பெரியவர் அங்கே இருந்த இடம், பணியை விட்டுட்டு பூஜை செய்து வர்றா அவர் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்கிறாங்க.
அதனால் சிவபூஜை என்பது முறையாக செய்யணும். தேவாரங்களை பாடுற பொழுது கூட ஞானசம்பந்தர் போன்றவர்களாம் என்ன சொல்கிறாங்க, பாடல் பத்தும் வல்லார் பத்தும் வல்லார்னு ஏன் பாடுறாங்க என்றால் 10 பாட்டும் பாடணும்னு தான் அர்த்தம். ஒரு பதிகத்தில் 10 பாட்டும் பாடினால் உங்களுக்கு இந்த பலன் என்று சொன்னால், நமக்கு இருக்கிற பரபரப்பில் முதல் பாட்டும் கடைசி பாட்டும் பாடிட்டு பதிகம் பாடியதாக நம்ம நினச்சிட்றோம். பாடுறோம். அந்த குறையை போக்குவதற்கு தான் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இப்போ முற்றோதல்னு வைத்திருக்கிறாங்க இல்லையா, அது ஒரு வகையில் பரவாயில்ல, ஏதோ நம்ம ஒரு அமைப்பில் செய்கிறோம். அது சிற்றோதல் தான். அதான் திருவாசகம் கொஞ்சம் ஒரு நாளில் முடிச்சிடலாம், அதுக்காக படிக்கிறாங்க. நாம் அப்படி அந்த வழக்கம் ஒரு புறம் இருந்தாலும் பாராயணம் என்று நமக்கு இருந்தது. இப்போ சைவ திருமடங்களில் மகா சன்னிதானங்கள் எல்லாம் பூஜை முடிந்த உடனே பாராயணம் செய்வாங்க. அது அப்பா கூட செய்திருக்கிறாங்க. அது எப்படின்னா, பூஜை முடித்த உடனே ஒரு நல்ல நாள் நாம் தொடங்கணும். அது கார்த்திகை சோமவாரமாக இருந்தால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே. அது எப்படி இருந்தாலும் திருமுறையை முதல்ல தோடுடைய செவின்னு 4 வருஷத்துடைய பாடிட்டு தோடியோட செவின்னு ஆரம்பித்து அப்படியே நம்ம 12 திருமுறையும் படிக்கணும் வரிசையாக. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பதிகமோ 2 பதிகமோ உங்களால் பாராயணத்தை எவ்வளோ முடியுமோ அந்த படித்தை அப்படியே படித்து வந்தால் 12 திருமுறை ஒரு முறை முடியும், ஒரு சுற்று முடியும். நம்முடைய வாழ்நாளில் அந்த மாதிரி நீங்கள் பயன் எடுத்துக்கொண்டு செய்தால் எத்தனை முறை நமக்கு வரும் வாய்ப்பு தெரிய சொல்ல முடியாது. அந்த வாழ்நாள் நீட்டிக்கும்னு வேறு சொல்கிறாங்க. வேறு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்க்கையை விளையாட பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த கடமையை நீங்கள் செய்தீங்கன்னா பெருமானுக்கு அது கடமையாக போயிடும். அதான் அப்புறம் சொல்கிறார், தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என்ன. அப்படி ஒரு முறையில் அப்படியே படிச்சே வாங்க. அப்படியே பலன் தெரியும் நமக்கு. அந்த அந்த திசையில் போனால் பலன் தெரியும். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். இவ்வளோ நாள் சொல்லாத ஒரு விஷயத்தை எனக்கு ஃபோனில் சொன்னார். இன்றைக்கி சக்தி பெருமான் ஆட்கொண்டதை சொன்னார். இதெல்லாம் அவரே சொன்னால் நல்லாயிருக்கும். அதை எது சொல்கிறேன்னா, நாம் அந்த திசையிலே நாம் நம்பி போனால் அவன் அதை பொருட்படுத்துகிறான். இப்போ எண்கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்னவர் சாதாரணமாக அப்படி சொல்லலாம் இல்லையா. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக்கோயிலான் தன் கடன், அப்படி படிக்கணும். அதை திருக்கரக்கோயிலான் நிறுத்திடுறாங்க சில பேர், அப்புறம் தன்கடன்றாங்க. திருக்கரக்கோயில், அது கரக்கோயில். இது கொடிக்கோயில், இளங்கோயில், கரக்கோயில், அது கரக்கோயில். ஆமாம் ஆமாம், கரக்கோயில். கரக்கோயிலான் தன் என்று சேர்த்துக்கணும். தென்கடம்பை திருக்கரக்கோயிலான் தன் கடன், தன் கடன் அடியேனையும் தாங்குதல். தாங்குறான் இல்லையா, நீங்கள் சொல்லாமலே அவன் தாங்குறான் இல்லையா. குழந்தைகளுடைய விருப்பப்படியாக பெற்றோர்கள் வளர்க்குறாங்க. வளர்ந்த பின்னால் தான் தெரியுது குழந்தைக்கு, ஐயா அப்பாலாம் எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க, அப்பா அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கன்னு அப்புறம் தானே தெரியும். முதல்ல தெரியாது இல்லையா. குழந்தைக்கு தெரியுமா, நாம் வளர்க்குறோம் இல்லையா. அப்போ பொறுப்பு இருக்கு இல்லையா. குழந்தை ஒன்றுங்க கேட்கல, அது பசிக்கும் இல்லையா, இப்போ படிக்க வேண்டும் இல்லையா என்று நாம் தானே பாதுகாக்கிறோம். அதுபோல் என்ன சொல்கிறார், நான் பணி செய்வதற்கு முன்னாலேயே தென்கரக்கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல், தாங்கிட்டு இருக்கிறான். அப்போ என் கடன், அப்போ என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது, பணி செய்து கிடப்பதே என்று அப்படி தான் சொல்கிறார். அவன் தாங்குவதாலே நான் பணி செய்யணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, என் கடன் பணி செய்து கிடப்பதே திருக்கரக்கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்று அவங்ககிட்ட போய் சொன்னான். நான் கடன் செய்கிறேன் இல்லையா, கடமை செய்கிறேன் நீ அப்படியா சொல்கிறது. அது அவன் தான் ஏற்கனவே தாங்குறான். தாங்குவதற்குத்தான் நாம் நன்றி செய்யணுமே தவிர நாம் செய்வதற்காக அவன் தாங்கலை. இது அடிப்படை. அதைத்தான் செய் நன்றி என்றார் சாத்திரங்களை. சிவஞான போதத்தில் செய் நன்றி என்றால் நீங்கள் எதையும் செய்யலை, ஆனால் அவன் உனக்கு செய்கிறான். நண்பனும் யாராக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், நீங்கள் எதையும் செய்யலைன்னா கூட அவன் செய்கிறான் இல்லையா. நாம் ஒன்று செய்ததற்கு திருப்பி செய் நன்றி அல்ல, அது திருப்பி செய் நன்றி அல்ல. நான் ஒன்றும் செய்யாத பொழுதே அவன் செய்கிறான், அதான் செய் நன்றி அப்படின்ற. அதான் அதை மறக்கக்கூடாதுன்றாங்க. உலக வாழ்க்கைக்கே செய் நன்றியை மறக்கக்கூடாதுன்னு சொன்னால், பெருமான் எவ்வளோ செய்கிறான், நமக்கு நன்மை செய்கின்றான். அந்த செய் நன்றியை மறத்தல், தன்னை அறிவித்து தானாக செய்தானை பின்னை மறத்தல் பிழை என்று அங்கே
செய்நன்றியை மறக்கக்கூடாது என்றார். அதைத்தான் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்றால் நம்மை அவன் தாங்குகிறான், அதனால் நாம் பணி செய்ய வேண்டும் என்பது. அது அவரவருக்கு என்ன முடியுமோ. பாராயணம் செய்வது என்பது ஒரு பாட்டை ஒரு பதிகமாக இருக்கலாம், 2 பதிகமாக இருக்கலாம். அதை கடமையாக நீங்கள் செய்தீர்கள் என்றால், நான் இங்கே கூட சொல்லியிருக்கிற ஞாபகம், கைலாயத்தில் கைலாய தரிசனம் என்பது தேவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம்தான். அதை சேக்கிழார் பெரிய புராணத்தை முதல்லயே சொல்லிடுறார். பிரம்மன் போய் காலதாமதமாக போய் காண முடியாமல் திரும்புகிறான்னு சொல்கிறாருன்னா அவர் ஒரு அவர் லேட்டாக போச்சுன்றார். அப்போ அவனுக்குரிய நேரத்தில் அவன் போகலை, எனவே அவனுக்கு தரிசனம் கிடைக்கலன்றார். தேவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம்தான், ஆனால் அடியார்களுக்கு எப்பொழுதும் போகலாம், எப்பொழுதும் போகலாம் என்று பெருமான் சொல்கிறான். எப்போ வேணாலும் வாங்க என்று அவன் சொல்லுவான் அடியார்களுக்கு. தேவர்களுக்கெல்லாம் டைம் சொல்லிட்டான், அப்பாயின்மெண்ட் கொடுக்காம சொல்லிட்டான். நாம் அதனால் என்ன பண்ணணும், சரி அவர் தான் எப்போ வேணாலும் சொல்கிறாருன்னு இருக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரியவர் போய் பார்க்கணும்லே. நாமே கூட சார் கலெக்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான், இருந்தாலும் அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இல்லையா, இப்போ சார் பார்க்கணும்னு கேட்கணும் இல்லையா, அவர் பெரியவரை பார்க்கறது. அதுபோல் மிகப்பெரியோர், அவரே பெரியோன்னு சொல்கிறாங்க. பெரியோரை தரிசனம் செய்வதற்கு நாம் என்ன பண்ணணும், நாம் முடிவு பண்ணிக்கணும். ஏகம்ப பெருமானே என்னால் நாள்தோறும் வர முடியாது, திங்கட்கிழமையில் வருகின்றேன், ஏதோ ஒரு நாள் திங்கட்கிழமையில் 6லேருந்து 7க்குள்ளே ஒன்று வந்து தரிசனம் செய்கிறேன் நாம் முடிவு பண்ணிக்கிட்டா, அந்த 6லேருந்து 7 அவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறான். நம்ம ஆள் வருவோம்பா என்று காத்து கொண்டிருக்கிறானா, அதை நீங்கள் தவற விடக்கூடாது. 6 to 7 நாம் தானே முடிவு பண்ணோம், 8 மணிக்கு போனோம் என்னன்னு சொல்லக்கூடாது. அதான் நேர்ந்து கொள்ளுதல். நேர்ந்து கொள்ளுதலை பற்றி பரிமையில் கூட எழுதுகிறார். நமக்கு இருக்கிற அந்த நோன்பு தானே சொல்கிறீங்க, நோன்பு இருத்தல்னு சொல்கிறோம் இல்லையா. நேர்ந்து கொள்ளுதல் என்றால் பிரார்த்தனை செய்யுது. எப்படி நேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்கிறார், அவரவர்க்கு என்ன இயலுமோ அதை நேர்ந்து கொள்ளுதல். உனக்கு என்ன முடியுமோ அதை நேர்ந்து, எனக்கு திங்கட்கிழமை போக முடியும், இன்னொருத்தருக்கு செவ்வாய்க்கிழமை தான் போக முடியும், எனவே சோமவாரம் நல்ல நாள் தான், ஆனால் என்னால் முடியல என்றால் நீ நேர்ந்துக, என்னால் முடியலன்னு அதிலே தவறாமல் இருக்கின்றார். அவரவருக்கு உரிய முறையில் நேர்ந்து கொண்டு அதில் தவறாமல் இருத்தல் என்று எழுதுகிறார் பரிமை. அதுதான் நோன்புன்னு எழுதுகிறார். அதுபோல் நாம் அந்த எந்த நாள் என்று நாம் முடிவு செய்து கொண்டால் பெருமான் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று, இதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி நடந்து பாருங்கள், அது உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். எத்தனையோ அனுபவங்கள், அனுபவத்தை தான் நம்ம சொல்கிறோம். எல்லாம் அப்பாவுக்கெல்லாம் எவ்வளோ அனுபவம் சொல்லியிருக்காங்க, நாம் எல்லாமே எவ்வளோ அனுபவத்தை நம்ம பட்டிருக்கிறோம். என்ன நமக்கெல்லாம் இருக்கிற வாழ்க்கையில் வேறு உலக வாழ்க்கைக்கு செலுத்துகிற நேரத்தை இதில் செலுத்த முடியல என்று ஒன்று தானே தவிர, என்னெல்லாம் விட்டுட்டாங்கன்னா பேசாமல் உட்காந்து படிச்சுட்டு இருக்கலாம். ஏதோ கொஞ்சம் படித்ததை கொஞ்சம் சொல்ல வேண்டும்னா இதுவும் ஒரு வகையான பூசை தானே, இதுவும் ஞான பூசை தானே சொல்கிறோம். ஓதுவித்தல் எல்லாம் ஒரு ஞான பூசை தானே. அப்படி நாம் முடிவு பண்ணிட்டு தான் நம்ம செய்கிறோம். அதனால் பெரியவர்கள் சொன்ன விஷயத்தில் நாம் பின்பற்ற வேண்டும்ன்றது தான் நம்ம பார்க்குறோம். அதில் சக்கரை இப்போ நாம் சொல்கிறது எந்திரத்தில் சக்கரம் சொல்கிறார். எந்திர வழிபாட்டெல்லாம் நம்ம விரிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனுடைய சுலபமான வழி என்னெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் மூலமந்திரத்தை சொல்ல வேண்டும். எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் அதிலே மூலமந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அம்பல சக்கரத்தில் நான் அம்பலம்ன்றே சொல்கிறார். அதாவது பெருமான் ஆடுகின்ற இடம் அருள்வெளி, பரவெளி. அந்த பரவெளியிலே ஆடுவதைத்தான் தில்லையிலே நமக்கு காட்டுகிறான். சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும்னார் மாணிக்க வாசகர். பரவெளியில் இருக்கின்ற பெருமான் சொரூபமாக அங்கே இருக்கின்ற பெருமான் எல்லா மக்களும் ரசிக்க வேண்டும் என்றுக்காக தரிசிக்க தில்லையிலே ஆடுகிறான். தில்லையிலே ஆடுவது மட்டுமல்ல, ஒவ்வொருடைய இதயத்திலும் சிந்தையிலும் இருக்கிறான் என்றால் இது ஒரு அம்பலம். இது ஒரு தில்லை அம்பலம் போல இது ஒரு அம்பலம், அது ஒரு அம்பலம்ன்றார். அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறார், அதெல்லாம் தில்லை அம்பலமாக இருக்கலாம். இப்போ நாம் சக்கரம் சொல்கிறோம் இல்லையா, எந்திரம், அதுவே அம்பலம்ன்றார். அதுவே அம்பலத்திலே ஆடுவது போல் அங்கே பெருமான் மந்திர எழுத்து. ஏனென்றால் உண்மை விளக்கத்தில் இதெல்லாம் இங்கே நடத்தியிருக்கணும். அதெல்லாம் உண்மை விளக்கத்தில் நடராஜ பெருமானுடைய உருவம் மந்திர உருவம்னு சொல்கிறாங்க இல்லையா. நாம சிவாய சிவாய நாமன்னு அந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஆடும்படிகள் பாட்டு. அந்த 2 பாட்டில் பெருமான் மந்திர வடிவாக இருக்கிறான்னு சொல்கிறோம். அப்போ மந்திர வடிவாக இருக்கிறாரு 5 எழுத்து தான் அவர் சொல்கிறார். அந்த 5 எழுத்து தான் நீங்கள் எந்திரத்தில் பொறிக்கிறீங்க. அந்த அந்த 5 எழுத்தை நீங்கள் பொறித்தால் அது மந்திரம். அந்த மந்திரம் என்றால் பெருமானுடைய வடிவம்.
எனவே அதை வடிவமாக நீங்கள் அதை கற்பனை செய்து கொண்டு பாவனை செய்து கொண்டு எந்திரத்தில் வழிபட வேண்டும் என்று இன்னும் நெருக்கமாகின்றார். எப்படி நீங்கள் பரவலிலே இருக்கின்ற பெருமானை சில்லையிலே தரிசிப்பது கொஞ்சம் நுட்பம். அதுதான் 2 பாட்டு பாடுகிறார் சேக்கிழார். சில்லை பொதுநடம் போற்றினும் சொன்னார், அப்புறம் கற்பனை கடந்த சோதினும் பாடினார். அந்த 2ம் சொன்னால் முதல்ல பொதுநடமாக ஆடுகிறான், தில்லை பொதுநடம் என்றால் 5 தொழில் செய்கிறான் என்று தரிசிப்பது. அதற்கு மேல் அவன் சிற்பரவியோமத்தில் இருக்கிறான் என்று கற்பனை கடந்த சோதியாக இருக்கிறான். அந்த 2ஐயும் நம்ம நுட்பமாக பார்க்கிறோம். அதற்கு பின்னாலே அதே பெருமான் தான் இங்கே ஆடுகிறான் என்று தில்லையிலே ஆடுவதுதான் நமக்கு இதயத்தில் இருக்கிறான் என்று சொல்லி இது பூஜாஸ்தானம் என்று நாம் சொல்கிறோம். இது இன்னும் நுட்பமாகும். அதுபோல தில்லையிலே ஆடுவதற்கும் இடையில நாம் இங்கே சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இடையிலே நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் எந்திரத்தில் செய்ய, அது இன்னும் நுட்பம். எழுத்துக்களாக வைத்து அங்கே உருவம், அங்கேயாவது உருவம் இருக்கிறது, இங்கே எழுத்துக்களாக வைத்து எழுத்து தான் மந்திரம், எழுத்து தான் உடைய வடிவம் என்று நாம் எந்திர பூஜை செய்தால் அது இன்னும் நுட்பமாக இருப்பதால் தான் இதற்கு அதிக பலன்றார். விரைந்து பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எந்திர பூஜை செய்யுங்கள் என்று தான் அவர் சொல்லுகிறார். அதனால் அந்த 5 எழுத்துடைய பெருமையெல்லாம் நமக்கு சொல்லி வருகிறான்னு பார்க்கிறோம். அதில் இன்றைக்கு 50வது மந்திரமாக நாம் பார்க்கணும். ஓதும் எழுத்தோடு உயிர்கலை 5ம் ஆதி எழுத்து அவை 50ஓடு 1 என்பர். சோதி எழுத்தினில் ஐயிரு 3 நாத எழுத்திட்டு நாடிக்கொள்ளீரே என்று வடமொழி எழுத்தை வைத்துத்தான் அவர் சொல்லுகிறார்னு பார்க்கிறோம். இங்கே நீங்கள் படிக்கிற பொழுதே சில இடங்களில் 51 எழுத்துன்னு சொல்லுவார், சில இடங்களில் 50 எழுத்துன்னு சொல்லுவார், சில இடங்களில் 49 இருக்கிறது. இவர் சொல்லலை, 49 சொல்கிற வழக்கம் உண்டு. ஆனால் இவர் 51 50 என்று எடுக்கிறார். மந்திர எழுத்துக்களில் இதெல்லாம் ஒன்று படித்த விஷயந்தான், மறுபடியும் நான் நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. மந்திர எழுத்துக்களில் வடமொழி எழுத்து இருக்கு இல்லையா, அதில் நாம் தமிழில் இருக்கின்ற ஏ ஓ என்ற குரில் கிடையாது. ஏ என்ற குரில் எழுத்தும் ஓ என்ற குரில் எழுத்தும் கிடையாது. அதனால் நீங்கள் தமிழ் இலக்கணத்தை படிக்கிற பொழுது இலக்கண நூல்கள், நன்னூல் போன்ற இலக்கண நூல்களில் சிறப்பான எழுத்துக்கள் 5 என்று சொல்லுவாங்க. 5 எழுத்தால் ஒரு பாடை என்று அரைகுவர்னு சொல்கிறார். 5 எழுத்து என்றால் சிறப்பு எழுத்துக்கள் நமக்கு 5. அதில் உயிரெழுத்தாக இருக்கிற ஏ ஓ அது 2ம் சிறப்பு எழுத்து, வடமொழியில் கிடையாது. அப்புறம் நாம் சொல்கிற ரா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ரா, சிறப்பு எழுத்து ரா தான் எல்லாம் சொல்லுவோம். அது இல்லாமல் வல்லின ரா, வல்லினரா இருக்குல்ல, பொறிகள்னு சொல்கிற வல்லின ரா, அந்த ரா, கடைசி எழுத்தாக இருக்கிற நா, 2 சுழி நா. இந்த 5 சிறப்பு எழுத்துக்கள் என்று நன்னூலியே சொல்லுவார். ஏ ஓ ரா ரா நா. இதில் வடமொழியில் ஏ ஓ என்ற குரில் கிடையாது. ரா என்பது எங்கும் கிடையாது, சிறப்பு எழுத்து நமக்கு, ராவும் கிடையாது. ஏ ஓ இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்துக்கு எடுத்துக்கிறாங்க. மந்திர எழுத்தாக சொல்லி அவங்க ஓ என்றால் ஹோம் எம் என்று அவங்க நாம் அகரம் போட்டு சொல்லுவாங்க. அது மந்திர எழுத்தாக சொல்கிறாங்க. அதனால் இவர் என்ன செய்கிறார், எல்லாரும் எடுத்துக்கொள்றதுனால சகாரம்னு அதிலேயே இருக்குது, வடமொழியில் சகாரம் இருக்குது, அதை இலக்கணத்தில் நீக்கிடுவாங்க. அதை ஒடுக்கி தான் 50ன்னு சொல்கிறாங்க. இவர் மந்திர எழுத்தாக இருப்பதாலே சகாரத்தை சேர்த்து 51 என்று அவர் சொல்லுகிறார் என்று. ஏன் அந்த முரண்பாடுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, அதுக்காக தான் அதை விளக்கிறேன். 50 எழுத்தா 51 எழுத்தா என்றால் சகாரத்தை நீக்கினால் 50, சகாரம் என்ற கடைசி எழுத்தை சேர்த்தால் 51ன்னு வரும். இவர் அதை முன்னே சொல்லியிருக்கிறார், அது 51ன்றார். அதான் ஓதும் எழுத்தோடு உயிர்கலை 5ம். அந்த 73ஆம் பக்கம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, 2 பக்கம் 73 அங்கே உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஓ, ஓதும் எழுத்தோடு தானையா? ஆமாம், என் பக்கம் 72 70 இல்லையா, என் பக்கம் 73. ஓ, உங்களுக்கு அதில் ஒரு சரி சரி சரி, அதில் டைப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் சரி ஐயா பண்ணியிருப்பாங்க. சரி 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 அதான் ஓதும் எழுத்துன்னா உச்சரிக்கும் எழுத்து. உச்சரிக்கும் எழுத்து ஆகிய அகரத்தோடு ஏனைய 15 உயிரெழுத்துக்களாம். ஆ என்ற எழுத்தோடு மற்ற 15னா 16 எழுத்து உயிரெழுத்துக்கள்.
16 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் என்பது வடமொழிக்குரியது. தமிழுக்கு 12 தான். ஒரு காலத்தில் 16 இருந்ததாக சொல்கிறாங்க. அப்பா கூட ஒரு இடத்துல எழுத நினைவு எனக்கு. அது செந்தமிழ் உரை இருக்கு இல்லையா, சிவஞான சித்தியார் சுபக்கம், அதில் அப்பா எழுதுகிற ஞாபகம். உயிரெழுத்து 16 என்று முதல்ல இருந்து பின்னால் 12 ஆயிற்று என்று எழுதுகிறாங்க. ஞாபகம் அப்படி எனக்கு. இன்றைக்கி நமக்கு 12 தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா காலப்போக்கில் எழுத்துக்கள்லாம் சிலது மாறிக்கொண்டிருக்கலாம், தேவையில்லைன்னு விட்டுடலாம் இல்லையா, அதுபோல் விட்டுருக்குறாங்க. ஆனால் வடமொழியில் 16 எழுத்துக்கள். உச்சரிக்கும் எழுத்துன்றது ஓதும் எழுத்தோடு உயிர்க்கலைனா உயிரெழுத்துக்கள். அது ஏனை 15 உயிரெழுத்துக்களாம். ஆயினும் ஆதி எழுத்து அவை 51 ஒன்றுன்றார் இல்லையா. ஆயினும் மூல எழுத்துக்கள் என்றால் 51 என்று மந்திர நூலார் கூறுவார்கள். இந்த 51 எடுக்கிறார். மொத்த எழுத்துக்கள் எடுத்தால் 6 எழுத்துக்களாக சொன்னால் 51 என்பார்கள். அவையெல்லாம் எவ்வாறாயினும் முதல்வனுக்குரிய முதன்மை மந்திரத்தில் மேற்சொல்லிய 6 எழுத்துக்களே உள்ளன. நாம் சொல்கிற அந்த நமசிவாயன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஓங்காரத்தை சேர்த்தால் 6 எழுத்துக்கள் நம்ம சொல்கிறோம். அது பெருமானுக்குரியதாக 51 எழுத்து என்று உலகியல் மொழிக்கு சொல்லலாம். அதில் அகரம் முதலாவதாக இருக்கலாம். உயிரெழுத்துக்கள் 16 இருக்கலாம் வடமொழியில், தமிழில் 12 இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் மூல மந்திரத்தில் இருக்கிற எழுத்துக்கள் வடமொழிக்கும் தமிழுக்கும் பொதுவாக இருக்கிறது என்றது பொதுவாக இருக்கின்ற. எவ்வாறாயினும் முதல்வனுக்குரிய முதன்மை மந்திரத்தில், முதன்மை மந்திரம் என்றால் மூல மந்திரம், மூல மந்திரத்திலே மேற்சொல்லிய 6 எழுத்துக்களே உள்ளன. அவற்றை 4 வகை வாக்கில் வைத்து ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்று நாதை எழுத்திட்டு நாடிக்கொள்வீரே என்றார். 4 வகை எழுத்து என்பது நமக்கு சொல்லுகின்ற சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்ற 4 வகை வாக்குக்கு நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். என்றால் என்ன அர்த்தம்? சூக்குமாக மந்திரத்தை சொல்லலாம். வைகரி வாக்காக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சூக்குமாக சொல்லலாம். மத்திமை என்றால் முணுமுணுக்கலாம், வாயிலே முணுமுணுக்கலாம் என்று 4 வகை வாக்கிலும் அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். அதுதான் முதல்ல. அதுக்கு மேல் விளக்கங்களை அப்பா எழுதியிருப்பாங்க. அகரம் ஒலிப்பின் முதல் முயற்சியில் தோன்றுவது. திருவள்ளுவர் சித்தாந்தி என்பதற்கு நமக்கு முதல் கொள்ளே சரியான சான்று. அகர முதலை எழுத்தெல்லாம் என்று சொல்கிறார். அவருக்கு வேறு வழி கிடையாது. எழுத்துன்னா அதுதான் சொல்லி ஆகணும். அது அவருக்கு நோக்கம் அல்ல. ஆதிபகவன் முதற்றே உலகு என்று சொல்வதற்கு அகரத்தை தான் எடுக்கிறார். எத்தனையோ இடங்களில் உதாரணம் சொல்லியிருக்கலாம் அகரத்தை. கடவுள் வாழ்த்தில் உலகத்திற்கு முதலாக இருக்கின்றவன் ஆதிபகவன் அல்லவா? எதுபோல என்றால் எழுத்துகளே அகரம் முதலில் இருக்கல்லவா என்று சொல்கிறார். அதனால் என்ன செய்கிறாங்க, நம்ம கூட ஆ என்பதை சிவனுக்குரிய எழுத்தாக சொல்கிற வழக்கு முதல்ல. பின்னால் தான் சமஷ்டி பிரணவமாக வருகின்ற பொழுது படைப்பு வருகிற. எனவே ஆ என்பதை பிரம்மனுக்குன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. ஆனால் பெருமான் அகர முதலானை ஆப்பனூரானை என்று ஞானசம்பந்தன் பாடுகிறான்னு பார்க்குறோம். அதே போல் திருவருட்பயலில் அதுதான் எடுக்கிறார். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் நிற்கும் நிறைந்து என்று ஒரு குறள் சொல்கிறார். அந்த ஒரு குறளை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. மகாவித்யான் கூட சொல்லுவாங்க, பிறந்து போகிற இளவழகனுடைய அப்பா சொல்லுவாங்க. அந்த அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் நிற்கும் நிறைந்துன்ற பொழுது நாம் திருக்குறளுக்கோ அல்லது அகரமுதல் என்று சொல்கிறதுக்கோ நாம் விளக்கம் கொடுத்தோம்னா, ஆ என்ற எழுத்து எப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாவதாக இருக்கிறதோ, அங்கே கூட முதலாவது என்று சொன்னால் அடிப்படைன்னு அர்த்தம்னு எழுதுகிறாங்க அப்பா. அகர முதல எழுத்தெல்லாம் என்று சொன்னால் அந்த முதல் என்பதற்கு ஃபஸ்ட்டு லெட்டர்னு அர்த்தம் கிடையாது, ஆதார எழுத்து. அது ஏன் ஆதார எழுத்து என்றால், எந்த எழுத்தை நீங்கள் சொன்னாலும் வாய் திறக்கணும், எந்த எழுத்தை நீங்கள் உச்சரித்தாலும் வாய் திறக்கணும். வாய் திறந்தால் நீங்கள் உச்சரிக்காமலே வருவது ஆதான். நாமே ஆ காட்டுன்னு தானே சொல்கிறோம். வாய் ஆ காட்டுன்னா ஆ காட்டினா வாய் திறக்கிறோம் இல்லையா? அப்போ வாய் திறந்தால் ஆ என்று வந்துவிடுது இல்லையா? அதனால் இலக்கணத்தில் அங்காப்புடைய, அங்காப்பினால் வாய் திறத்தல் என்று அர்த்தம். அப்போ வாய் திறந்தால் வரனால அடிப்படை எழுத்தது தான் என்று நாம் விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்லுவோம், அடிப்படை எழுத்தாக இருப்பது போல பெருமான் உலகத்திற்கு, உயிர்களுக்கெல்லாம் அல்லது உலகத்துக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறான்னு சொல்லிடுறோம். ஆ எப்படி அடிப்படையாக இருக்கிறதோ அதுபோல் பெருமான் அடிப்படையாக இருக்கிறான்னு சொல்லிடுறோம். சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்,
ஆ என்பது சடப்பொருள், எழுத்து அது சடப்பொருள். ஆனால் பெருமான் சடம் அல்ல, அவன் சித்துப்பொருள் என்று ஒரு விளக்கம் கொடுக்கணும். இல்லைனா கேட்பாங்க, ஆன்னு சொல்கிறீங்களே சார், அப்போ ஆ எழுத்து சடம் தானே என்று கேட்பாங்க இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒருபடை ஒப்புமாயாக சொல்லணும். அடிப்படை எழுத்து ஆ இருப்பது போல என்றால் எழுத்து சடம்தான். ஆனால் பெருமான் அறிவுடையவன் அல்லவா? அதனால் உமாபதி சிவன் என்ன பண்ணார், அகர உயிர் போல்னு சொல்லிட்டு அறிவாகின்ட்டாராங்க. நாம் பின்னால் சொல்ல வேண்டிய விளக்கம் இருக்கு இல்லையா? ஆ என்று சொல்லிட்டு விளக்கமாக அவரே என்ன சொல்றார், அறிவாகின்றார். அவன் ஆ என்பது போல சடம் அல்ல, அவன் அறிவாக இருக்கிறான் என்று. அந்த அறிவாக இருக்கிறான்றதுல கூட நீங்கள் வள்ளுவர் என்ன அழகாக சொல்கிறார், அவன் அறிவாளவன் தான், சைதன்ய சுரூபம் என்று அங்கே சொல்கிறாங்க வடமொழியில். சித்து சுரூபமாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் எடுக்கிறார் வள்ளுவர். எடுத்தோடனே முதல் 2வது குறளே அவர் சொல்லுகிறார், வாலறிவன் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். அறிவாளம் தான் எப்படிப்பட்ட என்றால், வாலறிவன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், எல்லாவற்றையும் தானே அறிகின்றவன். இப்போ நமக்கெல்லாம் நூலறிவு, பெருமானுக்கு வாலறிவு என்றால் தானே அவன் எல்லாவற்றையும் உணர்கின்றான், யாரும் அவனுக்கு துணை கிடையாது என்று பார்க்கிறோம், பேசியிருக்கிறோம். பெருமானுக்கு தாய் தந்தை இல்லை நாம் சொல்கிறோம். தாய் தந்தை இல்லைன்னு சொன்னால் எப்படின்னா, ஒரு கருவிலே பிறக்கவில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம மாதிரி கருவிலே பிறக்கலை, அவனுக்கு கருவிலாமாகி கருவினால் அன்றியே கருவிலாமானவன் ஞானசம்பந்தன் பாடுறார். அதுக்காக நம்ம சொல்கிறோம், தாய் தந்தை இல்லை, தாயும் இல்லை, தந்தை இல்லைன்னு சொல்ல தான் தோன்றின்னு சொல்கிறோம். அது என்ன இன்னொரு சிறப்பு என்றால், சொல்லிக் கொடுப்பது யார் என்றால் முதல்ல அப்பா அம்மா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம குழந்தைக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் எழுத்தெல்லாம். பொருள்களை சொல்லிக் கொடுப்பதோ வீட்டில் சொல்லிக் கொடுப்பதோ முதல்ல குழந்தைக்கு தாய் தந்தை தானே, பெற்றோர் தானே முதல்ல அவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்குறாங்க. எனவே அவனுக்கு மாதாபிதா இல்லாததுனால அவனுக்கு யார் சொல்லிக் கொடுப்பது, அவன் தானே அறிந்தவன். நமக்கெல்லாம் அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்குறாங்க, அது கூட அவனுக்கு இல்லை என்பதனால்தான் அவன் தாயும் இல்லை தந்தை இல்லைன்னு சொல்லும் பொழுது, கருவிலே பிறக்காதவன், பிறவாயாக்கை பெரியோன் என்பது மட்டுமல்ல, அவன் தானே உணர்ந்தவன், முற்றும் உணர்ந்தவன் அல்லவா. அவங்களுக்கு பெற்றோர் கூட கிடையாது சொல்லிக் கொடுப்பதற்கு என்று. அதுக்காக தான் அவனை தாயுமிலி தந்தையிலின்னு சொல்கிறோம். எனவே திருவருட்பயலில் அகர உயிர் போல் அறிவாகின்னு சொன்னார். அப்புறம் என்றும், என்றும் நான் எப்பொழுதும் இருக்கிறவன் பெருமான் சொல்லிட்டார். நிகரில் என்றார், நிகரில்லாதவன் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். நிகரில்லாதவன், நிகர் இப்போது நீங்கள் அந்த 3 வரி தான் சொல்லியிருக்காரு திருவருட்பயலில். அகர உயிர் போல் என்று சொன்னதுனால அகர முதல எழுத்தெல்லாம் ஆரியபகன் முதற்றே உலக என்ற அந்த குறள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அகர உயிர் போல் என்றால் அகர முதல எழுத்தெல்லாம் வைத்துக்கணும். அறிவாகி என்று சொன்னால் 2வது குறள் வாலறிவன் நற்றால் தொழார் என்று கட்டதனாலாய பயன் வாலறிவன் என்ற அந்த குறள் அங்கே வந்துவிட்டு 2வது குறள் அங்கே சொல்லிட்டார். அகர உயிர் முதல் குறள், அறிவையார் 2வது குறள். என்றும் என்று சொல்கிறார். இப்போ நீங்காதவன் என்பதற்கு நம்ம சொல்கிறோம், அது இறைவன் ஒரு வார்த்தையை சொல்கிறோம். என்றும் என்று சொன்னால் அது என்றும் என்பது காலத்தை குறிப்பது. என்றும் என்பது சொன்னாமல் இன்னொன்று சேர்த்துக்கணும், அதில் எங்கும்னு வைத்துக்கணும். அது பின்னால் சொல்கிறார், நிகரில் இறை நிற்கும் நிறைந்துன்றார் இல்லையா? அந்த நிறைந்து என்பதனாலே என்றும் எங்கும் என்று நின்று சேர்த்துக்கணும். என்றும் எங்கும் என்று சேர்த்துக்கொண்டால் திருக்குள்ள வருகின்ற அதிகாரத்தில் இறைவன் வருது இல்லையா? இறைவன் என்றால் எங்கும் நிறைந்திருக்கிறான், என்றும் இருக்கிறான் என்று பார்க்கும். அந்த நிறைந்திருக்கிறான் என்று சொன்னால் வியாபகமாக இருக்கிறான் என்று சொல்லிட்டார். அப்போ இறைவன் என்ற வார்த்தைக்கு அங்கே விளக்கம் கொடுத்தார். நிகரில்லாதவன் என்பதற்கு சொல்கிற பொழுது நிகரில் என்பதனாலே தனக்கு உமை இல்லாதான் என்று வள்ளுவர் சொல்கிறார். எனவே நிகரில் என்று சொல்லுகிறார். என்று நிறைந்திருக்கிறான் என்று சொன்னால் 2 அர்த்தம். நிறைவு என்பதில் இடத்தினாலே நிறைந்திருத்தல்னு ஒன்று அர்த்தம் இருக்கும். அப்புறம் மனத்தினாலே நிறைந்திருத்தல். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவேன்னு சொல்லுவாங்க. நிறைந்திருத்தல் என்றால் அவனுக்கு எல்லாம் திருப்தியானவன், அவனுக்கு எதுவும் தேவை கிடையாது, வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று வள்ளுவர் சொன்ன அந்த குறளையெல்லாம் அப்படியே வாங்கி உமாபதி சிவம் ஒரே குறளில் அவர் அடக்கியிருக்கிறார் என்றால் எவ்வளோ பெரிய ஆற்றல் அவருக்கு இருந்திருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அதனால் எழுத்துக்களாக சொல்ல, அப்படி எழுத்துக்களில் ஆ என்று சொல்வது அகர முதலானவன் என்பதற்கு இதான் காரணம். எல்லா எழுத்துக்களும் அடிப்படையாக இருக்கிறான் என்பதால். அதே போலத்தான் பிரணவத்திற்கு சொல்வான். ஓங்காரம் பிரணவம் என்று சொன்னால் ஓம் என்ற சொல் இருக்கு இல்லையா, அது நவம் என்றால் புதுமையின் அர்த்தம். எல்லா எழுத்துக்களுக்கும் அது அடிப்படை. நாம் விளக்கியிருக்கணும் பல இடங்களில். சேக்கிழார் எல்லையிலா மறைமுதல் மெய்யுடன் எடுத்த எழுதுவரை என்று ஞானசம்பந்த பெருமானுக்கு
தோளுடைய செவியன் பாடுற பொழுது எல்லையிலா மறைமுதல்ன்றார் இல்லையா? அந்த மறைமுதல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், மறை என்றால் வேதங்கள் அர்த்தம். எல்லா வேதங்களையும் சொல்வதற்கு முன்னாலே முதலாவதாக சொல்வது ஓம் என்று அவர் சொல்றார், சேக்கிடார் சொல்றார்னா அது சரியான பொருள்தான். அதைவிட அவர் என்ன எண்ணுகிறார் என்றால், மறைமுதல் என்றால் ஓம் என்பது எழுத்து தானே. இந்த எழுத்துக்கள் போல பல எழுத்துக்கள் அங்கே மறைந்திருக்கிறது. அந்த மறைந்த எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எழுத்து ஓம் தான் என்று மறை என்பதற்கு வேதம் வைத்துக் கொள்ளலாம். அல்லது மறைந்திருக்கிற எழுத்துக்கள், அது வடமொழியாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம். அத்தனை எழுத்துக்கள் அங்கே தான் ஓங்காரத்தில் தான் இருக்குது. எனவே மறைமுதல் என்றால் எல்லாவற்றையும் எல்லா எழுத்துக்களையும் அடக்கி இருக்கின்ற ஓங்காரம் அது முதலாவதாக இருக்கின்றது என்று நாம் பொருள் சொல்கிறோம். அதனால் அதுபோல் எங்கே எத்தனையோ எழுத்துக்கள் இருந்தாலும் பெருமானுக்கு என்று இருப்பது அகரம் என்று சொல்லி, ஒலிப்பின் முதல் முயற்சியில் தோன்றுவது 74வது பக்கத்தில் அந்த விளக்கம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். எல்லா எழுத்துக்களிலும் கலந்து நிற்கும் சிறப்பினது என்ன. ஏன் ஆவ சொல்கிறோம் என்றால், பெருமான் ஆதாரமாக இருக்கிறான், எல்லா பொருளிலும் கலந்திருக்கிறான். அந்த இறைவன் என்ற வார்த்தைக்கு எல்லா பொருளிலும் கலந்திருத்தல் என்பதுதான் பொருள். எல்லா பொருளையும் கடந்திருக்கிறான் என்றால் அவனை கடவுள்னு சொல்கிறோம். எல்லா பொருளும் கலந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனை இறைவன் சொல்கிறோம். அங்கே கடவுள் என்பதற்கு கட என்பது வேர்ச்சொல், தமிழில் வேர்ச்சொல் கட, அதை வைத்து கடந்தான் என்று சொல்கிறோம். இறைவன் என்பதற்கு இரு என்பதுதான் சொல். ஒரு இடத்துல அப்பா விளக்கம் சொல்கிறாங்க, இறைவன் என்பதற்கு இற என்பதுதான் வேர்ச்சொல்னு சொல்கிறாங்க, இறை என்பது அல்ல, இரு என்பதுதான் வேர்ச்சொல் என்று எழுதுகிறாங்க. ஏன்னா இறைனாலும் கடந்தன்னு அர்த்தம் இருக்குது, இறத்தல்னா கடத்தல்னு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க அது அல்ல, கடத்தல் என்ற பொழுது தான் நம்ம கடவுள்னு சொல்ல வச்சுட்டு இருக்கிறோம் நாம். அதே அர்த்தத்தை இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இறை அல்ல, இருதான். இரு என்றால் தங்குதல்னு அர்த்தம். எல்லாவற்றிலும் போய் தங்குதல். இருத்தல் என்றால் பெரிய ரூ போடணும், சின்ன ரூ போட்டாலும் உட்காரது. இருத்தல் என்றால் டெம்பரவரியாக அங்கே உட்கார்ந்துருக்கிறது இருத்தல். அது அது இருப்பது அந்த ரூ தான், இந்த ரூ தான். திருவாசகத்தில் வருது என்னையும் இங்கே இருக்கும்படியாக சொன்னான் என்று அங்கே இருப்பது. வள்ளினரூ போட்டால் எல்லாவற்றையும் தங்குதல்னு அர்த்தம், எல்லாவற்றையும் நீங்காமல் தங்கியிருக்கிறான்னு அர்த்தம். அது பெருமான் எல்லா பொருளும் தங்கியிருக்கிறான். இரு என்ற அடிப்படையில் தான் இறைவன் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால அகரத்துக்கு சொல்கிற பொழுது ஆ என்பது எல்லா எழுத்துக்கும் ஆதாரம் மட்டுமல்ல, பின்னால் சொல்லப்படுகின்ற வடமொழி விட்டுருங்க, தமிழ் எடுத்துங்க. தமிழில் இருக்கிற 11 உயிரெழுத்துக்களும் சரி, மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு இல்லையா, அந்த 18க்கும் அது கலந்திருக்கிறான் என்றால் இக்கு இச்சின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஆ சேர்த்தா தான் சொல்ல முடியும். எனவே உச்சரிக்கிற பொழுது ஆ என்பது சேர வேண்டும். எனவே இக்கு என்ற அந்த மெய்யொழிலும் அது கலந்திருக்கிறது. உயிரெழுத்திலும் மற்ற 11 உயிரெழுத்திலும் ஆக கலந்திருப்பதாலே எல்லாவற்றிலும் கலந்திருப்பதும் அகரம், எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருப்பதும் அகரம். அதுபோல பெருமான் எல்லாவற்றையும் கடந்து முதன்மையாக இருக்கிறார், அதே சமயத்தில் எல்லா பொருளும் கலந்திருக்கிறார் என்பதனால்தான் அகரத்தை நாம் சொல்லுகிறோம் என்று. ஏன் ஆ என்பதை உதாரணமாக சொல்லுகிறார் என்பதற்கு திருவள்ளுவர் சும்மா சொல்லலை, எவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாம் தெரிஞ்சவங்க அகரவலயத்தெல்லாம் படிச்சுட்டு போயிடும் இல்லையா, அதில் எவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்கான்னு பார்க்குறோம். அதில் இன்னொரு குறிப்பு நான் சொல்லியிருக்கிறேன், அதை நினைவுபடுத்த மறுபடியும். பரிமேடகர் சிறந்த உரையாசிரியர் தான், இருந்தாலும் எழுத்தெல்லாம் என்பதற்கு அவர் என்ன பண்ணிட்டார், அவர் கொஞ்சம் வடமொழி பற்றாளர். எனவே வைஷ்ணவரில் வடமொழி பற்றாளர், ஆனால் நல்ல தமிழ் எழுதக்கூடாது. உரையெல்லாம் நல்ல தமிழ் எழுதுகிறார், நல்ல தமிழ் அவருடைய தமிழ். ஆனால் எழுத்தெல்லாம் என்று சொன்னதுனால வடமொழி உட்கொண்டு என்று அவர் எழுதுகிறார். வடமொழியிலும் ஆதா இருக்குது என்று ஒரு உதாரணம் சொல்கிறார். அது அப்பா எழுதுறாங்க, அதில் அது அந்த அங்கே அதை சொல்ல வேண்டாம். ஏன்னா வடமொழியில் தான் தெரிஞ்சுது, அதை சொல்ல வரல. வள்ளுவர் திருக்குறளை தமிழ் தான் நடத்துகிறார். தமிழில் எழுதுகிற பொழுது தமிழ் எழுத்து தான் சொல்லுவார் முதல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எழுத்து எல்லாம் என்று சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால், ஆ என்பது உயிரெழுத்து நமக்கு தெரியும். எனவே உயிரெழுத்துக்குள்ள பிற எழுத்து இருக்கு இல்லையா, எல்லாவற்றுக்கும் அர்த்தம். அந்த எல்லாம் சொன்னால் அகரத்தை ஒழித்து மற்ற இருக்கிற 11 உயிரெழுத்துக்களும் எல்லாம். அது மட்டுமல்ல, மெய்யெழுத்து இருக்கு இல்லையா, மெய்யெழுத்துக்கள் எல்லாம் என்று அங்கே ஏனைய உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்து தான் எல்லாம் என்று சொல்லுகிறார். ஏன்னா தமிழில் உயிரெழுத்து இருக்கிறது, மெய்யெழுத்து இருக்கிறது என்று சொல்லிட்டு பெருமான் எப்படி கலந்திருக்கிறான் என்றால்
எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கிறான். அஷ்டமூர்த்தத்தில் எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கிறான். அதே போல் சடப்பொருளாக இருக்கின்ற மெய் என்றால் சடம், அது உடம்பு சடம் தானே, சடப்பொருளிலும் கலந்திருக்கிறான். அதாவது இரு சுடர்லையும் 5 பஞ்சபூதங்களும் கலந்திருக்கிறான் என்று சொல்வதாலே அந்த எல்லாம் என்ற வார்த்தையினாலே உயிரிலும் கலந்திருக்கிறான் பெருமான், சடப்பொருளும் கலந்திருக்கிறான் என்று தான் நாம் கொள்ள வேண்டுமே தவிர வட எழுத்தை இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்பா ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாங்க. அதனால் இங்கே எல்லா எழுத்துக்களிலும் கலந்து நிற்கின்ற சிறப்பினது அகரம்னார். அதனால் அது உயிரெழுத்திற்கும் உயிராய் நிற்பதுன்றார். நமக்கு நேரம் கிடையாத விளக்கிறதுக்கு தொல்காப்பியத்தில் மெய்யின் இயக்கம் அகரமுடு சிவனும் என்று ஒரு நூற்பா இருக்குது. தொல்காப்பியத்தில் மெய்யின் இயக்கம் அகரமுடு சிவனும் என்றதற்கு அருமையாக உரை எழுதுகிறார் நச்சினார்க்கடியார். ரொம்ப அருமையாக உரை எழுதுகிறார். அது ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். அதாவது என்ன அர்த்தம்னா, மெய்யெழுத்து இருக்கு இல்லையா, இக்கு இங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நாம் சொல்ல முடியாது, இங்குன்னு சொல்ல முடியாது. அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க, காங்காச்சான்னு சொல்லு, வல்லினம் கச்சடத்தை பற, மெல்லினம் கஞ்சனமன என்று சொன்னாலும் கூட அது இக்கு இங்குன்னு தான் அர்த்தம். வல்லினம் கசடத்தை பறன்னு இருக்குது நூற்பாவில், ஆனால் அது இக்கி இச்சி இட்டி இத்துக்கு தான் அர்த்தம். புள்ளி வச்சதாக நம்ம பாவனை செய்துக்கணும். உச்சரிக்க முடியாததுனால வல்லினம் கச்சடத்தை பற, மெல்லினம் கஞ்சனமனை என்றெல்லாம் சொல்கிறாங்க என்று வருது. அதை தான் அங்கே எழுதுகிறார். மெய்யின் இயக்கத்தில் என்றால் மெய்யெழுத்தனை உச்சரிக்கிற பொழுது அகரத்தோடு சேர்த்து சொல்ல வேண்டும் என்று விதிக்கிறார் தொல்காப்பியர். அது விதி. அதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறார், இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வரும், கா என்று சொல்கிற பொழுது நல்லா தெரியுது, ஈக்கு ப்ளஸ் ஆறு பிரிக்கிறோம். கா ஆ அங்கே உச்சரிக்கும் போதே கா என்று உச்சரிக்கிறோம். ஆனால் உயிரெழுத்தில் ஆ இ ஊ சொல்கிறோமே, எங்கே சார் ஆ இருக்குது, ஒலியே ஒலிக்கலையே என்று சந்தேகம் வரலாம் நமக்கு இல்லையா. அதுதான் அவர் என்ன எழுதுகிறார், மெய்யெழுத்துக்கள் அது வெளிப்படையாக தெரியும். அது எது போல என்றால் உடம்புக்குள்ளே உயிர் கலந்திருப்பதை தெரியுதா இல்லையா நமக்கு. அதாவது உயிர் தெரியலைங்க. இப்போ நமக்கு உயிர் தெரியவில்லை என்றாலும் உயிரோடு இருக்கிற உடம்பும் தெரியுதா இல்லையா நமக்கு. உயிர் போன உடம்பும் தெரியுது, உயிர் உள்ள உடம்பும் தெரியுதுல, பார்க்கணும் இல்லையா. அப்போ அவர் சொல்கிறார், உடம்போடு உயிர் கலந்திருப்பது நமக்கு அறியவில்லை என்றால், உயிரை பார்க்கவில்லை என்றாலும் கூட உடம்போடு உயிர் கலந்திருக்குது நம்புறோம் இல்லையா, அதை ஒத்துக்கிறோம் இல்லையா. அதுபோல் மெய்யெழுத்தோடு ஆ இருக்கிறதுன்னு அது நல்லா தெரியுதான். காங்கான்னு சொல்கிறபடி ஆ ஆ ஆ இருக்குதுங்கன்னு அது தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த உயிருக்குள்ளே பெருமான் உயிராக இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ப மாட்டோம். என்ன சார், உடம்புல உயிர் பார்க்கலை, பார்க்காத உயிரை நம்ம உடம்பை பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே, அதுபோல் உங்களோட உயிருக்குள்ளே பெருமான் உயிராக இருந்து இயக்கிறான்னு சொன்னால் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க என்று தான் நம்ம சொல்கிறத தவிர எல்லாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதுபோலன்றார். அதுபோல உயிருக்குள்ளே ஆ இருக்கிறது, ஈ ஊல ஆ இருக்குது தெரியாது, இது மாதிரி வெளிப்படையாக தெரியாது. எப்படி உடம்புக்குள்ளே உயிர்ப்பு நன்றாக தெரிகிறது, ஆனால் உயிருக்குள்ளே பெருமான் மறைந்திருப்பது நாம் ஒப்புக்கொள்ள முடியவில்லையோ. நாம் நம்புகிறோம் பொதுவாக, அதை உடனே ஒப்புக்கொள்ள முடியவில்லையா. அதுபோல் மற்ற உயிரெழுத்துக்களிலும் கலந்திருப்பதால் தான் அந்த அகரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. எனவே மெய்யின் எழுத்து அகரமுடு சிவனும், மெய்யின் இயக்கம் அகரமுடு சிவனும் என்றால் உயிரெழுத்துக்களும் அதுதான் இயக்குகிறது, மெய்யெழுத்தையும் அதுதான் இயக்குகின்றது என்று அவர் எழுதுகிறார். இதனால்தான் அவர் எழுதுகிறார், இதனால்தான் அகர முதல் எழுத்தெல்லாம் என்று வள்ளுவர் சொன்னார். அதை மேற்கோள் காட்டுறார். அதே போல் எழுத்துக்களில் அகரமானேன் என்று பகவத்கீதையிலே கண்ணன் சொன்னான் என்று அந்த 2 எழுத்தை மேற்கோள் காட்டுகிறார். என்றால் உயிருக்கு உயிராக பெருமான் இருக்கிறான் என்பதை அங்கேயே சொல்றார் நச்சினார்க்கினியர். அந்த இலக்கணம் சொல்ற பொழுதே உடம்புக்குள்ளே உயிர் இருப்பு நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் அல்லவா, உயிரை பார்க்கவில்லை என்றாலும். அதுபோல உயிருக்கு உயிராக பெருமான் இருக்கின்றான் என்றால் அதை ஏன் நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க. அதுக்கு தான் அகர முதல் எழுத்தெல்லாம் அவர் சொல்றார். எழுத்துக்களில் நான் அகரமாக இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதையில் சொல்லுகிறார்னு ஒரு நச்சினார்க்கினியர் சொல்றார். அதனால உயிரெழுத்திற்கும் உயிராக நிற்பது அகரம் என்பார். ஓதும் எழுத்தோடு என அதன் இயல்பும் உயர்வும் தோன்ற ஒடு உருவு கொடுத்து வேறு ஒரு ஓதினார்னு அது இலக்கணமாக சொல்கிறாங்க. அதாவது ஓதும் எழுத்தோடுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஒடு பாட்டில் எழுத்தோடுன்னு இருக்கு பாருங்க. அந்த ஒடு என்பது ஒரு உருபது, அதனுடன் அந்த அகர எழுத்தோடு உச்சரிக்கின்ற எழுத்தோடு என்ற அர்த்தம். அந்த சிறப்பாக சொல்கிறான் தான். ஒடு என்பது சிறப்பாக சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. வான் சிறப்பில் திருவள்ளுவர் சிறப்பொடு பூசனை செல்லாதுன்றார். இப்போ இந்த ஒடு தான் அங்கே ஒடுன்றா இங்கே ஓடுன்ற 2 ஒன்று தான். சிறப்பொடு பூசனை செல்லாதுன்றார். பரிமேழகர் ரொம்ப அழகாக என்ன எழுதுறார், அப்போ 2 சொல்கிறார் இல்லையா. சிறப்பொடு பூசனையும் சொல்கிற பொழுது
சிறப்போடு உள்ளது நைமித்திக பூசை. சாதாரண பூசனை என்பது நித்திய பூசை. நாள்தோறும் செய்கிற பூசைகளாம் நித்திய பூசை. நாம் கூட பூஜை பண்ணுவோம், சில சமயம் வேண்டுகோள் வைத்து பண்ணுவோம் இல்லையா, இதற்காக பூஜை பண்ணுறோம் இல்லையா, அது நைமித்திக பூசைன்னு சொல்லுவாங்க. நித்திய பூசை, நைமித்திக பூசை, காமிய பூசை என்று 3 வகையான பூசை. அதில் உலகத்தில் மழை பெய்யலை என்றால் மழை வருவதற்காக பூஜை செய்கிறோம். நோய் வந்தது, கடுமையான தொற்று நோய் வந்தது, எல்லாரும் பூஜை பண்ணோம். அப்போ அதுபோல் ஏதோ ஒரு காரணம் பற்றி செய்தால் அது நிமித்திகம், அது நைமித்திக பூசை. நாள்தோறும் நம்ம இயல்பாக வழிபாடு செய்தால் அது பூசனை. அது சொல்றார், சிறப்படு பூசனை என்பதாலே எது சிறப்பு என்றால் நைமித்திகம் சிறப்பு அல்லவா, அந்த சிறப்பை நித்தியம்னு சொல்லலாங்க, பொதுவாக பூசனைன்னு சொல்லிட்டார். எனவே சிறப்பு பூசை சொன்னதாலே நைமித்திக பூசை அடங்குகிறது. அதில் நித்தியத்தை நைமித்திகத்திலே அடக்கினார் என்றால் 3 பூசையில் நித்தியம் நைமித்திகம் 2 இருக்கிறது. நைமித்திக பூசை சொன்னால் நித்திய பூசை அதில் அடங்கி விடுகிறது என்று சொன்னார்னு அந்த ஒடு என்பதற்கு சிறப்புக்காக சொல்கிற பொழுது அந்த ஒடு என்பது போடலாம். இப்போ சொல்லுவாங்க, அதாவது தந்தையோடு மகன் வந்தான்னு சொல்லணுமே தவிர மகனோடு தந்தை வந்தான்னு சொல்லக்கூடாது. ஆசிரியனோடு மாணவன் வந்தான்னு சொல்லணுமே தவிர மாணவனோடு ஆசிரியர் வந்தான்னு சொல்லக்கூடாது. கணவனோடு மனைவி வந்தான்னு சொல்லணுமே தவிர மனைவியோடு கணவன் வந்தான்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஒரு மரபாக வைத்திருக்கோம் இல்லையா. யாருக்கு சிறப்பு தர வேண்டும் என்று அது எழுத்துக்களை இலக்கணத்தில் சொல்கிறாங்க. எனவே ஓதும் எழுத்து என்று ஓதுகின்ற எழுத்தாக இருக்கிற அகரம் இருக்கு இல்லையா, உயிரெழுத்துக்கள்லாம், அதன் இயல்பும் உயர்வும் தோன்ற ஒடு உருவு கொடுத்து வேறு எடுத்து ஓதினார். இது பற்றியே இறைவன் அகர வடிவன் என்று கூறப்படுகிறான். ஆ என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஓதுகின்ற எழுத்தாக உயிரெழுத்துக்கள் சிறப்பாக இருப்பது போல ஆ என்பதை உச்சரிக்காம ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோல பெருமானுடைய துணையில்லாமல் ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது என்பதற்குத்தான் அகர வடிவனன் என்ற வார்த்தையை சொல்றார். ஆ என்பதை உச்சரிக்காமல் மற்ற எழுத்துக்களை உச்சரிக்க முடியாது அல்லவா, அதுபோல் பெருமானுடைய துணையில்லாமல் எந்த காரியத்தையும் உங்களால் செய்ய முடியாது. எனவே அகர வடிவன் என்று கூறப்படுகிறார். ஓதும் எழுத்து ஓதப்படும் உச்சரிக்கப்படும் பொழுதே தோன்றுகின்ற எழுத்து என்றார். நாதம் என்பதை உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாதத்திலிருந்து விந்தாக வருகின்ற பொழுது உச்சரிக்கணும் இல்லையா, உச்சரிக்கின்ற பொழுது வருகின்றதைத்தான் தோன்றி நின்று அழிதல்ன்றாங்க. நாம் உச்சரிக்கிற பொழுதுதான் அந்த எழுத்து, ஏன்னா பொதுவாக எழுத்துன்னு சொன்னாலே அக்ஷரம்னு சொல்லுவாங்க. அக்ஷரம் என்று சொன்னால் அழியாததுன்னு அர்த்தம். ஆனால் அழியாது என்றாலும் கூட நாம் உச்சரிக்கிற பொழுது எழுத்து ஓமை கூட வைத்துக்கொண்டால் பிரிக்கிற பொழுது ஆ என்றால் தோற்றம் படைப்பு, ஊ என்றால் அப்படியே நீக்குது, இம் என்றால் முடிஞ்சு போகுது இல்லையா, படை தோன்றி நின்று அழிகிறது. எனவே அது அக்ஷரம் தான். ஆனால் தோன்றி நின்று அழிவு உச்சரிக்கிற பொழுது தோன்றி நின்று அழியும். ஒவ்வொருத்தருக்கும் தோன்றி நின்று அழி புதுசு புதுசாக வருன்றார். அப்புறம் கலை என்னால் கூறு சொற்களது உறுப்பு என்பதாம். எழுத்தெல்லாம் கலைன்னு சொல்கிறோம். எழுத்துக்களுக்கு சொற்களுக்கெல்லாம் உறுப்பாக இருப்பது கலை என்று பார்க்கிறோம். அந்த கலை என்றால் நமக்கு எழுத்து என்று வைத்துக்கணும். அதனால தான் ஓங்காரத்துக்கு சொல்கிற பொழுது ஓங்காரம் என்பது மந்திர எழுத்தாக இருப்பதாலே ஒரு சொல்லுக்கு உறுப்பாக வருவது கிடையாது. ஏன்னா மந்திர சொல்லெல்லாம் உலகில் சொல்ல வரக்கூடாது. எனவே தான் ஓம் என்பதை தனியாக வைத்துட்டோம். தனியாக வைத்துட்டு மட்டுமல்ல, 6 எழுத்து என்று சொல்லி ஓங்காரத்திற்கு உரியவனாக இருப்பவன் முருகப்பெருமான் என்று கந்தபுராணத்தில் சொல்கிறார். 5 எழுத்து நமக்கு உரியது. சிவபெருமான் உமையம்மைக்கு சொல்கிற பொழுது 5 எழுத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா நான் செய்யா இருக்கிறேன், நீ வாவா இருக்கிற. ஆனால் ஓம் என்பது யாருக்கு என்றால் நம்முடைய அருமுகப்பெருமானுக்கு பிரமமுகமாக இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது நம்ம உச்சரிக்கக்கூடாத மந்திரத்தில் என்று சொல்லிதான் தனி எழுத்தாகது இருக்கிறது, சொல்லுக்கு உறுப்பாகது வருவது கிடையாது என்றெல்லாம் அந்த ஓங்காரத்தை நாம் சொல்கிறோம். எனவே கலை கூறு சொற்களது உறுப்பு என்பதாம். சோதின்னு வருது பாருங்க, ஆதி எழுத்தவை 50 1 என்பர் சோதி எழுத்துன்றார். சோதி என்பது பெருமான் இறைவனுக்கு சொல்றது. அவனுக்குள்ளே எழுத்து எது என்றால் சி என்ற எழுத்து, சோதி எழுத்து. எழுத்தினில் ஐயிரு 3 5 இரு என்பது 5 20 என்றது 23 23 ஐயன் இல்லை 10 ஐயர் 10 இல்லையா, 10 10 20 10 23. ஆனால் ஏன் 23 சொல்கிறான்னு பார்க்கணுங்க, அங்கே பார்க்கணும், எழுதி கிடச்சிடல. 23 தான் சொல்கிறாரு, தவறாக இருக்குதே, பாட்டு தப்பாக இருக்கா இங்கே? இல்லை, பூரகார எழுத்தாக கொண்டது நாத எழுத்து. அப்பாவும் ஐயர் 6 எழுத்துக்கள் உள்ளது தான் எழுதுகிறாங்க. கொஞ்சம் இருங்க பார்க்குறேன்.
முக்கியமான எழுத்தாக இருக்குது இது. இதை அப்பா விட்டுட்டுருக்குறாங்க, அப்போ சொல்ல காணதில்லை. 6 எழுத்துக்கள் தான் சொல்கிறாங்க. இந்த சோதி எழுத்தில் ஐயிரு ஒன்றுள்ள நாத எழுத்துன்னு சொல்கிறாங்க. தவறாக மிஸ் பண்ணிக்கலான்னு நான் எழுதுதலை மிஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அக்கறைப்படி உச்சரித்த பொழுது எழுத்து சுக்ல உறுப்பு பகுதி நாத எழுத்துன்னு தான் சொல்கிறாங்க. பூதகாரியா எழுத்தோடு கொண்டாது நாத எழுத்துனார் எழுத்தாவுடன் சுத்தமானதமாக சுத்தசத்து விளங்கும் சிவனுக்கு அபரமுத்தி என்றார். உயிரெழுத்து 16 என்றும் உயிர்க்குறாமல் அவற்றுள்ளும் அகர உயிர்க்கின்றது. இதில் மேற்கூறிய 6 எழுத்துக்களவை எல்லாவற்றிலும் ஏற்பட்டது என்று மேற்கூறுகின்றார். நீங்கள் இப்படி வைத்துக்கணும், 16 எழுத்து உயிரெழுத்து, உயிரெழுத்து 16 என்றால் 51 16 கழிக்கணும். 31 35 வருமோ, 35 41 35 35 கூட வரல. ஐயிரு 3 வருது இல்லையா? ஐயிரு 3 வந்தால் 5 2 10 வைத்துக்கலாம். 10 3 13 வரணும். 13 சொன்னால் 16 13 வச்சுக்கிட்டா கூட நாதம் அடி அப்படி கூட சரியாக வரல, கணக்கு சரியாக வரல. இவங்க அப்பா அதை பற்றி எழுதலை. 13 உலன்னு வருதுங்க, அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வைங்க. நான் வேறு ஏதாவது கொஞ்சம் பார்க்குறேன். இதில் அப்பா உயிரெழுத்தாவது 16ன்னு எழுதுறாங்க. இவங்க உங்களுக்கு பின்பக்கத்தில் கொடுத்துருக்க பாருங்க. உயிரெழுத்தாவன மூல எழுத்துக்கள் 50 என்றாலும் அவள் உயிரெழுத்தானது 16 அது எழுதியிருக்கணும். அது 16 என்றும் அவற்றுள்ளும் அகரம் உயிர்க்குயிராய் இருப்பற எழுத்து சரி அகரம் என்றும் எனினும் மேற்கூறிய 6 எழுத்துக்கள் அவை எல்லாவற்றும் மேற்பட்டனன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க, தவிர மேலே ஒன்றும் சொல்ல. 51 எழுத்துன்றாங்க. கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, அதை பார்ப்போம், குறிப்போம். அது புரியல. 13 ஏன் எழுதுறாங்கன்னு தெரியல. 5 10 13னா 16 14 அகரம் போனால் கூட 15 தானே. 13 15 வேற ஏதாவது புக் இருக்குங்களா? முப்பத்தி அவ்வளோதான் சொல்லியிருக்கா. அது இல்லை, அது அதான் இங்கே 23 சொல்கிறாரு. அது சரி, சோதி எழுத்தில் ஐயிரு 3ன்றாங்க இல்லையா? அப்பாவே ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் அவங்க ஏதோ எழுதுறதை விட்டுட்டு போயிருப்பாங்க. அதை கரெக்டாக சொல்லவும் கூடியும் தான். வேற என்ன வேற எங்கடா வருதான்னு பார்க்கணும். அதுதான் அவையெல்லாம் மூல எழுத்து 6 எழுத்துக்கள் 4 வைத்து சொல்லுன்றாங்க. ஐயிரு 3 இல்லை 23 13 தானே. திருவஞ்செழுத்து அதான் அது சொல்கிறேன். அது சொல்லுவாங்க திருமூல. அதான் இவர் சொல்கிற வழக்கம் 16. அதான் அது சரி. அதுதான் 16 எழுத்து உயிரெழுத்துன்றது இவர் தமிழ் எழுத்தாவே சொல்லுவாங்க சில பேர். திருமூல காலத்தில் 16 எழுத்து தமிழ் இருந்து சொல்கிற வழக்கம் உண்டு, அது தெரியும். அதான் அப்படிதான் கூட 35 தானே. அது 35 ஐயிரு 3 வருது இல்லையா? 51 சோதி எழுத்தில் ஐயிரு 3ன்னு வருதுங்க. அது பார்ப்போம். நம்ம இவர் அவர் பேர்னா சரி 30 இன்னொரு 5 எழுத்தா 5 எழுத்து சொல்றீங்களா? 5 எழுத்து அடங்கிடும். அதுக்குள்ளே அடங்கிடும் இல்லையா? அதுக்குள்ளே அடங்கிடும் இல்லையா? அந்த 5 எழுத்து பிரிக்க முடியாது. சோதி எழுத்துனாவே 5 அடங்கி போகுது. இல்லை அப்படி கூட வைத்துக்கொள்ளலாம். அதாவது சோதி எழுத்தை செல்லிடணும். செல்லிட 30 அப்போ 30 இல்லை. சோதியை உண்டாக்கும் அகரக்கலையை மற்ற எழுத்துக்களும் நுட்பமாக இடம்பெற்றுள்ளன. நாத எழுத்தான ஊவை அதனுடன் சேர்த்து அறிந்து கொள்வீராக அப்படின்னு. நாத எழுத்துறது சரி. இல்லை இல்லை இங்கே இதுங்க இது பாருங்க. ஆறாவது பறவை ஆதி எழுத்துக்கள் எனப்படும் மெய் எழுத்துக்கள் 35 சேர்ந்து 51 எழுத்து. சோதி எழுத்தான சி சரி, சி என்னும் சிவத்தை குறிக்கும் எழுத்து 6 ஆதாரங்களிலும் பரவியுள்ளதுன்றாங்க. இதனை ஓம் என 4 எழுத்து உச்சரித்து தெரிந்து கொள்வீன்னு எழுதுறாங்க.
பாருங்க, சி என்பது 23 என்பது 6ன்னு வச்சுக்கிட்டார். சரி, சோதி எழுத்தில் 23 சரி, 6 சொன்னா கூட பரவாயில்ல. 6ன்றது நம்ம சி என்று வைத்துக்கலாம். ஐயர்னு வருது, ஐ என்று வருது இல்லையா? அந்த ஐ என்பதற்கு எழுத்துல சேர்க்கறதா இல்லை ஐ என்பது தலைமைன்னு வைத்துக்கிறதான்னு தெரியல. 23 பாட்டில் 23 என்ன பண்ணிட்டாரு, ஐ தனியாக போட்டிருக்காரு. ஐ தனியாக போட்டிருக்கிறாரு. அதுக்கு ஏதாவது இங்கே எடுத்து கொடுத்துருக்காரா? விளக்கம் கொடுக்கலையே. ஐ என்பதுக்கு விளக்கமே கொடுக்கல. சோதி எழுத்தினில் ஐ ஊ சேர்த்து 4 எழுத்தான ஊவை சேர்த்து அறிந்து கொள்வீர்கள். சோதி எழுத்தான 5. சரி, அது சரி. சோதி எழுத்துன்றது நுட்பமாய் சோதியாக உண்டாக்குற அகரக்கலைன்ட்டார் அவர். எழுத்துக்கள் நுட்பமாக இடம்பெற்றுள்ளன. 4 எழுத்தான ஊவை அதனுடன் சேர்த்து அறிந்து கொள்வீராக சொல்றார். அப்ப அது 5 1 6. ஓ, 4 எழுத்தை சேர்த்து ஊ சேர்த்து 4 எழுத்து ஊ சேர்த்து 5 எழுத்தோட 5 எழுத்தோட சோதி எழுத்து 5. இல்லை, அது பொருந்தாது நமக்கு. நாதம்ன்றது உச்சரிக்கணும் இல்லையா? அது சரியா இல்லை. இவங்களே தெளிவாக இல்லைன்னா இங்கே இவங்களே சரியான இவங்களாம் குழம்புவாங்க இல்லையா? அதனால் ஒவ்வொருத்தர் ஒன்று எழுதுகிறாங்க. ஓம் என 4 எழுத்துடன் உச்சரித்து தெரிந்து கொள்ளணும்னா என்ன தெரியுது? 6 ஆதாரங்களின் பறை உள்ளதுட்டார். இந்த ஐயர் என்பதற்கு 23 வைத்து 6 ஆதாரம் வச்சுட்டார். ஐ என்பதற்கு யாரும் விளக்கு யாருன்னு தெரியல, விளக்கம் எழுதலை. ஐ என்பதற்கு விளக்கம் எழுதலை. இருக்கட்டும், கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. நான் அதை எழுதும்போது கவனிக்கல, நம்ம எழுதிட்டு வந்துட்டேன். பார்ப்போம் அதை கொஞ்சம். மேற்கூறிய 6 எழுத்துக்கள் அது சுத்தமானதும் சரி. சோதி இறைவன் சொல்லிட்டார். அது சோதி எழுத்துறது பெருமானுடைய எழுத்து சிகரம், அது ஒன்றும் இல்லை. நாத எழுத்து நாதத்தின் காரியமாகிய எழுத்துன்னு அவர் சொல்கிறார். அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பூதகாரியமாகிய எழுத்தாக கொள்ளுதலோடு ஒழியாது என்றவாறு என்று அவங்க என்ன சொல்கிறாங்க, வெளிப்படையாக உச்சரிக்கிற எழுத்துக்களோடு நாதத்தையும் சேர்த்துக்கணும். நாதம் எழுத்து முக்கியம் என்று அது உச்சரிக்க முடியாதல்லவா? நாடத்தின் காரியம்தானே எழுத்தெல்லாம். அந்த எழுத்துக்களை சொல்கிற பொழுது ஒலிப்பதையும் நான் மந்திரமாக சொல்லணும், நாதத்தையும் மந்திரமாக சொல்ல வேண்டும் சொல்கிறார். நாதம் மந்திரம்னு வைத்துக்கிறார். இருந்தாலும் அது கொஞ்சம் தெளிவுபடணுங்க. அது மட்டும் கொஞ்சம் குறித்து வைக்க நான் பார்க்கிறேன். பூதகாரியமாக எழுத்தாக கொள்ளுதலோடு ஒழியாது என்றவாறு எழுத்தாங்க. திரு ஐந்தெழுத்து யோக முறையால் அதை எழுதுறாங்க. அது சரி. இந்த நாத எழுத்தாக திரு ஐந்தெழுத்து எப்படின்னா யோக முறையில் செய்யலான்றார். நாத எழுத்தாக உணர்ந்து சுத்தமானதமாக கணித்தல், அதுனா அறிவில் கணித்தல் நாம் அடிக்கடி சொல்கிறது. அது சரி. திருவைந்தெழுத்தை யோக முறையால் நாத எழுத்தாக உணர வேண்டும். 5 எழுத்தை நாதமாக உணர்ந்தால் எல்லாம் நாதத்துனா வருது இல்லையா? எனவே நாதம் பெருமானுக்கு சூக்குவை வாக்கு, அது பெருமானுக்குரியது. எனவே அப்படி நீங்கள் தியானித்தால் சுத்தமானதமாக, ஏன்னா 3 வகையாக சொல்கிறோம்: மானதம், உபாஞ்சி, வாசிகம். அந்த மானதத்துக்கு மேல் சுத்தமானதம்னு அறிவால் கணித்தல் சுத்தமானதம் சொல்கிறோம். அப்படி சுத்தமானதமாக கணிக்க சுத்த தத்துவத்தில் விளங்கி நிற்கும் தடத்த சிவனை தலைப்பட்டு அபரமுத்தியை எய்தி பின் பரமுத்தியை எளிதில் பெறலாம் என்பது கருத்து. அதனுடைய நோக்கம் என்னன்னு அவங்க எழுதுகிறாங்க. நாதை எழுத்திட்டு நாடிக்கொள்வீரேன்னு வருது இல்லையா? நாடிக்கொள்ளுதல் என்பது தான் முதல்ல. அப்படி வந்தால் உங்களுக்கு அபரமுத்தி ஸ்தானம் வந்து யோக முறையிலே அபரமுத்தி பெற்ற பின்னால் பரமுத்திக்கு போகலாம் என்று அதெல்லாம் நமக்கு புரியுது. இந்த ஐயர் 3 இந்த ஐ என்பதை ஒருவேளை பிழையாக இருக்கலாம். நாக எழுத்தினில் ஐயர் இலக்கணம் கூட சரியாக தான் இருக்குது. ஐயர்ந்து கூவிளமாக இருக்குது, கூவிளங்காய் தான். 23 எழுத்தி நில் இது இல்லை, இலக்கணம் சரியாக இருக்குது. இந்த ஐ என்பது அசைச்சொல்லாக வரும், நமக்கு வரும். ஐயன் அதாவது அல்லது என்பது அல்லதை என்று வரலாம். அது மாதிரிலாம் உண்டு. அந்த மாதிரி வந்திருக்குதான் எழுத்தினை என்று வருதான்னு தெரில, பார்க்கணும் அந்த இடம். சரி. இதனால் மூல எழுத்துக்கள் 51, உயிரெழுத்துக்கள் 16, அவற்றுள்ளும் அகரம் உயிர்க்கு உயிராக இருக்கின்ற எழுத்து என்பதும், எனினும் மேற்கூறிய 6 எழுத்துக்கள் அவை எல்லாவற்றிலும் மேம்பட்ட என்பதும் கூறி மேற்கூறிய மந்திரத்தின் சிறப்பு கூறப்பட்டது. 51 எழுத்து இருக்கலாம், உயிரெழுத்து 12 இருக்கலாம், 16 இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக வடமொழி தமிழ் என்று சொன்னாலும் கூட 2 மொழிக்கும் பொதுவாக இருப்பது 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்தால் சிறப்புடையது என்று அந்த 6 எழுத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறார் என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய அடுத்து. ஓதும் எழுத்தோடு உயிர்கலை மூவைந்தும் ஆதி எழுத்து அவை 50 1 என்பர். சோதி எழுத்தில் ஐயிரு 3 நாதை எழுத்திட்டு நாடிக்கொள்வீரேன் வருது. அந்த 23 ஆதாரங்களோட யாரும் எழுதுறாங்க. ஆதாரம் வைத்து கொண்டா கூட அது பொருந்தலை. ஐன்னு வர்றதுனால
23 என்பதை நீங்கள் ஆதாரம் வைத்துக் கொண்டாலும் கூட 23 ஆதாரம் இல்லை. ஐயருன்னு சொன்னால் 23 வரும். ஐயருன்னா 10 வரும். சரியா வரல. அந்த ஐ என்பது தான் குழப்பமாக இருக்குது. ஐயமாகவே இருக்குது. அப்படியே வைத்துக்கோம், பார்ப்போம். சரி, அடுத்த மந்திரம் 51. சரி. பிந்துவிலும் சுழிநாதம் எழுந்திட பந்தத் தலைவி 16 கலையதாய் கந்தர ஆகரம் கால் உடம்பு ஆகினாள் அந்தமும் இன்றியே 51 ஆயதே. இங்கே 51, இங்கே 51 இல்லையா? 50ஓடு ஒன்றுனார், இங்கே 51 என்று சொல்றார். அது ஏறக்குறைய நமக்கு பிராசார கலை எங்க சொல்ற விஷயம் சொல்றார். அந்த 51வது பாடல் சுத்தமாய் நின்று ஓங்காரமாய் நாதம் தோன்ற. ஓங்காரமாய் நாதம் தோன்றதுனால நாம் எப்படி வைத்துக்கணும்? ஓம் என்பதுதான் ஆதார சொல்லா நம்ம சொல்றோம். அதான் அடிப்படையாகிற ஓசைன்னு சொல்றோம். அதற்கு முந்தைய ஸ்டேஜ் தான் நாதம் என்று நாம் சொல்றோம். இப்போ நாதம் என்று பின்னால் இப்போ ஓம்னு உச்சரிக்கணும் இல்லையா? நம்ம அது சமஸ்டியாக உச்சரிக்கணும் இல்லையா? சமஸ்டியாக உச்சரிக்கிற பொழுது அது நாத காரியம் தானே தவிர நாதம் அல்ல. ஆனால் அதற்கு முந்தைய நிலை, ஓங்காரத்திற்கு முந்தைய நிலை தான் நாதம் என்று வைத்துக்கணும். ஆனால் சுத்தமாய் என்று ஓங்காரமாய் நாதம் தோன்ற, புரியத்துக்காக ஓங்காரம் என்றார் தோன்ற. அந்த நாதத்தின் தலைவியாகிய குண்டலினி சக்தி 16 கலைகளுடைய பிரணவமே ஆகி பிராசார யோகமாக சக்தி என்பவள் குண்டலினி சக்தி. அது 16 கலையாக நாம் முன்னையே பிராசார கோலை படிச்சிருக்கிறோம். பிரணவமே தானாகி மக்களது உடம்பில் தலை கால் உடல் என்னும் உறுப்புகளில் நிற்கின்றாள். ஓங்காரம் ஓசையாக எல்லா இடங்களும் நிற்கின்றாள். உடம்பெங்கும் வியாபித்திருப்பது சக்தி தானே, பெருமாளுடைய சக்தி. உடம்பெங்கும் அந்த காற்று, அதாவது பேசுகிற பொழுது ஒலிக்கிற பொழுது நமக்கு காற்று மிக முக்கியம். 2 காற்று நமக்கு உதவுன்னு சொல்கிறோம். ஒன்று உதானம் என்ற காற்று, இன்னொன்று வெளிப்படையாக சொல்வதற்கு பிராணவாயு என்ற காற்று, பிராணம். இந்த 2 காற்று நமக்கு உதவும். எனவே உடம்பெங்கும் கலந்திருப்பது சமானம் என்ற காற்றுன்னு சொல்கிறோம். காற்றினாலே அந்த ஓசை எல்லா இடத்துலையும் கலந்திருக்கிறது. அதை கொண்டு வந்து எப்படி பசுவனுடைய உடம்பெல்லாம் பால் இருந்தாலும் மடியிலே பால் கறப்பது போல உடம்பெல்லாம் ஓசை நமக்கு கலந்திருந்தாலும் கூட வாய் வழியாக நம்ம ஓசையை நாம் சொல்வதற்கு காற்றை நாம் பயன்படுத்துகிறோம் என்று பார்க்குறோம். அது வாய் வழியாக வருவது மட்டும் மூக்கு வழியாகவும் கூட வரலாம். அது நேசல் சவுண்ட் என்று, கஞ்சனமனை என்பது நேசல் சவுண்ட் என்று அதை சொல்கிறாங்க இல்லையா? பார்க்க முரளுதல்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மூக்கு வழியாக வரும், முக்கே நீ முரளாயின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி சொல்கிறோம். அதான் இங்கே சொல்கிறார். 16 கலைகளில் தலைகால் உடம்பு என்னும் உறுப்புகள் எல்லாம் நிற்கின்றாள். அவள் ஒன்றி நிற்கப் பெறுதலே பிரணவம் அழிவின்றி மேற்கூறி 51 எழுத்தாயிற்று. 51 எழுத்தாக பிரணவம்தான் 51ஆக வருகிறது அல்லவா? இப்போ நம்ம படித்த பின்னால், எல்லா எழுத்துக்களையும் படித்த பின்னால் நமக்குள்ள அது தேங்கி போச்சு. எந்த எழுத்தையும் நாம் உச்சரிக்கலாம், அந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலான்றார். பாட்டில் பிந்துவிலும் சுழின்றார். சுழி என்பது ஓங்கார வடிவம் அல்லவா? விந்தாக இருப்பது சுழியாக வருவதாலே அது ஓங்கார வடிவம் என்று பார்க்கிறோம். அதோடு முடியுதா? 75 சுழி